உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் குலதெய்வம். கடைசியாக நீங்கள் குலதெய்வம் கும்பிட்றது இல்லையோ, குலதெய்வத்துடைய அருள் இல்லையே. அடுத்த தலைமுறைகள் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திக்கு நம்மளுடைய குலதெய்வம் எதுவும் தெரியாமல் போயிடும். குலதெய்வத்துக்குன்னு ஒரு வீரியம் உண்டு. இஷ்ட தெய்வம் அதுபோல் குலதெய்வம். நம்ம மற்ற கோயில்களுக்கு போகிறத விட குலதெய்வத்துக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனும் அந்த திருப்தியும் அந்த மனமகிழ்ச்சியுமே தனி. துல்லியமா இந்த ஊர்ல இந்த பகுதியில் இந்த இடத்துல இதுதான் உங்க குலதெய்வம் அப்படின்னு நம்ம லொகேஷன் மேப்பே போட்டு கொடுத்து போயிட்டு வர சொல்லியிருக்கோங்க. 5ஆம் இடம் தான் சார் குலதெய்வம். உதயத்துல இருந்து 5ஆம் இடம். அங்க சுக்கிரன் நிக்குது. சுக்கிரன்னா மனைவி. இப்ப ஒரு பெண் கேட்கறாங்கன்னா அவங்க திருமணமான பெண்ணா இருக்கும் பட்சத்தில் அவங்க கணவருடைய குலதெய்வத்தை அவங்க வணங்குற மாதிரி இருக்கும். அப்ப மதுரைன்னு வந்த உடனே ரொம்ப தோராயமா மதுரை மீனாட்சி தாமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க மதுரை மீனாட்சி கிடையாது. மதுரையில வண்டியூர். உங்களுடைய மாமனார் பேர் இந்த குலதெய்வத்தோட நெருங்கின தொடர்புல இருக்கு. மாரியப்பன் அப்படிங்கிறது மாமனார் பேர். இவங்க மாரியம்மன், வண்டியூர் மாரியம்மன் தான் குலதெய்வமா வருது. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். வருடம் முடிந்து விட்டது, புது வருஷத்தில் இருக்கிறோம். என்ன புது புது மாற்றங்களை ஏற்படுத்திக்க போகிறோன்னு நிறைய குழப்பங்கள் இருப்பீங்க. எத்தனை ஜோதிடர் என்னென்ன பலன்கள் சொல்லியிருக்காங்க, இது நடக்குமா அது நடக்காமல் இருக்குமா, இது இந்த வருஷமும் இப்படி தான் இருக்குமான்னு ஏற்கனவே நம்ம குழம்பியிருக்கோம். நிறைய குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கும். விளக்கங்களை ஏற்றுக்குங்க, அதை உங்களுக்கு தகுந்தாப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எதெல்லாம் எப்பப்போ பண்ணணும், இதை இப்போ பண்ணுறது சரியான உங்களுக்கு ஆழ் மனசில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் காதை மட்டும் திறந்து வச்சுக்கோங்க, மனசுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டு எதை எப்பப்போ வேணுமோ எடுத்துங்க. இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கான சிறப்பான தகவலோடு காத்திருக்கிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள். வந்திருக்க ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா மிக மிக ஆச்சரியமாக, இந்த பையனா நான் நிறைய பார்த்துருக்குறேன், இவ்வளோ விஷயாதியாக இருக்கிறாரு, நிறைய மாற்றங்களை செஞ்சு வச்சுருக்காரு, நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு புதிய அனுபவங்களோடு காத்திருக்கிறார். அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருடம், உங்களுடைய பழைய அனுபவங்களில் புது வருடத்தில் எங்களுக்கு கேட்குறதுங்கிறது பெரிய விஷயங்க. இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியும் உங்களுடைய இறை தொடர்பு அனுபவங்கள், உங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டு தான் நீங்கள். கடவுள் பார்த்து பார்த்து பராமரித்து வச்சுருக்கிறாரு. நாங்கள் உங்களை பயன்படுத்திக்கணும், அதான் எங்களோட விஷயங்கள். இப்போ பிரபலமாக பேசப்படுற எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் குலதெய்வம். எதை எங்கிட்ட தொட்டி முடித்தாலும் கடைசியாக நீங்கள் குலதெய்வம் கும்பிட்றது இல்லையோ, குலதெய்வத்துடைய அருள் இல்லையே, குலதெய்வம் பாக்கியம் இல்லையே என்று சொல்கிறது தான் நிறைய விஷயங்கள் ஆகிட்டு. நீங்கள் பயணித்த இந்த ஜோதிட அனுபவத்தில் குலதெய்வம் சார்ந்து சொன்ன மிராக்கலான அனுபவம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். நிறைய விஷயங்கள் இருக்குங்க சார். பல பேருக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆமாம், நிறைய பேர். ஏன்னா 2 தலைமுறை விட்டு போனாலே முடிஞ்சு போச்சே. ஆமாம். மானுட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியில் இடம்பெயர்தல்னு ஒன்று இருக்குங்க. அப்போ அவங்கள பூர்வீகத்தை விட்டு வேற ஒரு இடம் போவாங்க. அப்படி போகும்போது அங்கேருந்து போகிற அந்த முன்னோர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளை சொன்னால் அது அப்படியே ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். அப்போ அடுத்தடுத்த தலைமுறைகள் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திக்கு நம்மளுடைய குலதெய்வம் எதுவும் தெரியாமல் போயிடும். அதனால இது பெரிய பாதிப்பு வரும். நிச்சயமாக உண்டுங்கய்யா. ஏன்னா குலதெய்வத்துக்குன்னு ஒரு வீரியம் உண்டு. இஷ்ட தெய்வம் அதுபோல் குலதெய்வம். நம்ம மற்ற கோயில்களுக்கு போகிறத விட குலதெய்வத்துக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனும் அந்த திருப்தியும் அந்த மனமகிழ்ச்சியுமே தனி. 1000 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம், ஆனால் நம்மளுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது இருக்கக்கூடிய அந்த மனமகிழ்ச்சின்றது தனி தானே, நம்ம வீடு இல்லையா? அப்போ இந்த குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குங்கய்யா. ஜாமக்கோல் பிரசன்னத்தின் மூலமாக அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு கைவசம் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும். இப்போ நான் இடம்பெயர்தல்னு சொன்னேன் இல்லைங்களா? பொதுவாக ஜோதிடர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆண் தெய்வமாக இருக்கும், பெண் தெய்வமாக இருக்கும், காவல் தெய்வமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மெத்தட் தானே? இல்லைங்க, அப்படி இல்லைங்கய்யா. இது துல்லியமாக இந்த ஊரில் இந்த பகுதியில் இந்த இடத்துல இதுதான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னு நம்ம லொக்கேஷன் மேப்பே போட்டு கொடுத்து போயிட்டு வர சொல்லியிருக்கோங்க. அவங்க கண்டுபிடிச்சி
இப்போ அகில் சொல்லிட்டாரு இதுதான் ஒருவேளை நம்ம குலதெய்வமாக இருக்கும் போலையே அப்படின்றது இல்லைங்கய்யா. வேணும்னா நீங்கள் போகும்போது அப்படி ஒரு அனுமானத்தில் போனாலும் அந்த ஸ்தலத்துக்கு போன உடனே யூ வில் ஃபீல் த வைப்ரேஷன். நம்மளுடைய இடத்துக்கு வந்துட்டு ஒரு உணர்வு தரும். எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பாங்க, அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு புது உணர்வு கிடைக்கும். அப்பதான் அது வந்து புது உணர்வு. மற்ற கோயில்களுக்கு போகும்போது கிடைச்ச அதே உணர்வு தான் இந்த கோயிலுக்கு போகும்போது கிடைக்குதுன்னா போனாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது அப்படி இல்லை. அப்படி கண் கலங்கி கைகாலெல்லாம் நடுங்கி ஏதோ நமக்கான ஒரு இடத்துக்கு நம்மளுடைய சொந்த இடத்துக்கு வந்த ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த தெய்வமே என் புள்ள வந்துட்டான், என் புள்ள வந்துருச்சு அப்படின்ற உணர்வோட தான் அது அந்த அந்த பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆக முடியும். அப்ப அங்கிருந்து கால் பண்ணுவாங்க, கண் கலங்கி கால் பண்ணுவாங்க. ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கும். இந்த துறையில இந்த மாதிரியான நெகிழ்வான சம்பவங்கள் நடக்கும் போது தான் நம்ம எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கோம், நம்ம இன்னும் சின்சியரா இதுல நம்ம உழைக்கணும்ன்ற அது உந்துதலை கொடுக்குங்கய்யா. மிக சமீபத்துல கூட ஒரு உதாரணம் இருக்கு. அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நமக்கு ரொம்ப ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. ஒரு மலேசிய உறவு, அவங்க மலேசியாவில் இருக்கிறாங்க. அவங்க பூர்வீகம் மதுரை. எத்தனை தலைமுறை அங்கே போயிட்டாங்க? ஒரு 2-3 தலைமுறையாக போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு குலதெய்வம் தெரியல. இப்போ நம்ம கிட்ட கேள்வி கேட்கறது யாருக்காக கேட்குறாங்க, எந்த சூழலில் கேட்குறாங்க, எங்க இருந்து கேட்க, பிரசன்னப்படி ஒவ்வொன்றுமே நமக்கு அதை வந்து காட்டி கொடுக்குங்க. இல்லை, அவங்க வர்றதே குலதெய்வத்துக்காக தான் வராங்களா, வேற சப்ஜெக்ட் வந்து நீங்கள் குலதெய்வத்துக்குள்ள ட்ராவல் பண்ணுறீங்களா? அவங்க குலதெய்வத்துக்காக வர்றாங்க. அதாவது எப்படின்னா பல விஷயமா நடக்கும் சார். குலதெய்வமே வேணும்னு கேட்டு வருவாங்க. இல்லை அவங்க பொதுவாக அவங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்த உடனே குலதெய்வ அருள் உங்களுக்கு இல்லையே, தேடிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இல்லையேன்னு சொன்னால், சார் அதை பல வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன் சார், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களே சார், எனக்கு கண்டுபிடிச்சி தர யாராக இருந்தால் நான் அப்போது அப்படி அவங்க சம்மதிச்சா மட்டும்தான் நம்ம நான் கண்டுபிடிச்சி தரேன், நம்ம கமிட் ஆகக்கூடாது. அது இல்லை நம்மளோட வேலை. அதுவே ஒரு கர்மா, கேட்டு வாங்கணும். அவங்களுக்கு எப்போ குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணுங்கிற விதி இருக்கோ அப்போ தான் அதை தேட ஆரம்பிப்பாங்க. அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும், அவங்க தான் வருத்தப்படணும் கிடைக்கலேன்னு. ஆமாங்கய்யா. இப்போ வந்து அது அப்படி தான் நிகழ்ந்தது. ரொம்ப இயல்பான அவங்களுடைய குடும்ப ஜாதகத்தை பார்க்கும்போது குலதெய்வம் இல்லைன்னு சொல்லும் போது ஆமாம் சார் தேடுறோம். இதில் என்னென்ன சார், இப்போ நான் சொல்கிற இந்த உதாரணத்தில் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் தான் அந்த வீட்டில் குலதெய்வத்தை தேடுறாங்க. அவங்க மூலமாக தான் அந்த குலதெய்வம் தெரிய வரணுங்கிறது அந்த ஜாதகத்தோட விதி. அவங்க வீட்டுக்கார ஜாதத்தையும் நான் பார்க்குறேன், அந்த மனைவியோட ஜாதத்தையும் பார்க்குறேன், அவங்க குழந்தைங்க ஜாதத்தையும் பார்க்குறேன். இப்போ பாதிப்பு வந்து அவங்க குழந்தைகளுக்காக பார்க்க வர்றாங்க. அப்போ இந்த குழந்தைகளோட ஜாதகத்தில் பார்க்கும்போது குலதெய்வத்தை அருள் இல்லைன்னு எடுக்கிறேன். சார் இது பல பேர் சொல்லிட்டாங்க, ஆனால் ஆண் தெய்வம்ன்றாங்க, பெண் தெய்வம்ன்றாங்க, அங்கே இருக்குது, எனக்கு துல்லியமாக வேணும், உங்களால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடிஞ்சு கொடுத்தா கொடுங்க சார், நான் போய் என் குலத்தையே நான் போய் நிற்க வச்சு சாமி கும்பிட்டுறேன் அப்படி. அப்போது ஜாமக்கோல் பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது 5ஆம் இடம் தான் சார் குலதெய்வம். உதயத்துலேருந்து 5ஆம் இடம், அங்கே சுக்கிரன் நிற்குது. சுக்கிரன்னா மனைவி. இப்போ ஒரு பெண் வந்து கேட்குறாங்கன்னா அவங்க திருமணமான பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கணவருடைய குலதெய்வத்தை அவங்க வணங்குற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க கணவர் வந்து என்கிட்ட கேட்கல, சார் எனக்கு குலதெய்வம் கண்டுபிடி, இந்த மனைவி கேட்குறாங்க. உதயத்துல 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நிற்கும் போது மனைவி வந்து கேட்டாங்க. உதயத்துல சந்திரனோட கேது. அப்ப இவங்க பூர்வீகம் மதுரை. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். அப்ப மதுரைன்னு வந்த உடனே நம்ம தோராயமா மதுரை மீனாட்சி தாமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க மதுரை மீனாட்சி கிடையாது. இவங்களுடைய பிரசன்னத்துல மதுரை மீனாட்சி இவங்க குலதெய்வம் கிடையாது. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு வெளிக்கட்டத்துல சனி இருக்கு. அப்ப அங்க வந்து மீனாட்சி வந்து தெய்வம் வரமாட்டாங்க. சந்திரனோட கேது இருக்கும்போது அங்க கேதுன்னா விநாயகர் சம்பந்தப்படுது. அப்போ இப்படி ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து வைக்கும்போது அந்த சந்திரன் வந்து கன்னியில உதயம் வந்து கன்னி உதயம், சந்திரன் வந்து சித்திரைன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரம் நிற்குது. செவ்வாய் அப்படிங்கிறப்ப வண்டின்னு வரும். வண்டி வாகனம்லாம் செவ்வாய் அமைப்புல தான் வரும். அப்ப வண்டியூர், மதுரையில வண்டியூர் வண்டி, சித்திரை வண்டி. இவங்களுடைய மாமனார் பேர் வந்து இந்த குலதெய்வத்தோட நெருங்கின தொடர்புல இருக்கு. மாரியப்பன் அப்படிங்கிறது மாமனார் பேர். குலதெய்வத்துக்கு 3 தலைமுறை ஆண்களோட பேர் வேணும். கணவர், இவங்களுடைய மாமனார், இவங்க மாமனாருடைய அப்பா. மாமனார் பேர் மாரியப்பன். அப்ப இந்த வண்டியூர்ல மாரியம்மன், இவங்களுக்கு மாரியம்மன், வண்டியூர் மாரியம்மன் தான் குலதெய்வமா வருது. ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க மதுரையில். வண்டியூர் மாரியம்மன் திருவிழாலாம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். அதாவது வண்டியூர் மாரியம்மனுக்கு வந்து நம்ம வந்து தீபாராதனை காட்டும் போது மதுரை மீனாட்சிக்கு திரை போட்டுருவாங்க. அவ்வளோ மதுரையோட அத்தனை திருவிழாக்களுக்கும் வந்து மாரியம்மனுக்கு வந்து எல்லா மரியாதை செஞ்ச பிறகுதான் திருவிழாவை ஆரம்பிக்கும். ஏன்னா காவல் தெய்வம் அது. இவங்க மீனாட்சி வந்து ஆட்சி பண்றாங்க, ஆனா காவலே அங்கதான். இப்ப அந்த வண்டியூர் மாரியம்மனுடைய ஸ்தலத்துல இருந்த எடுத்தக்கூடிய விநாயகர் தான் அங்கே மாரியம்மன் இது நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சு பிரதிஷ்டை பண்ணது. இந்த மாரியம்மன் கோயில் கட்டுறப்ப கிடைச்ச விநாயகர். ஆமா.
அப்போ இவங்க பட்டை போடுறவங்களா நாமம் போடுறவங்களான்ற ஒரு விதி இருக்குது நம்ம குலதெய்வம் கண்டுபிடிக்கும் போது. பேர் மாரியப்பனா இருந்தால் கூட அதுக்கு ஆமாம், அவங்க நாமம் போடக்கூடிய ஒரு வகுப்பை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இவங்க வந்து நாங்கள் பட்டை தான் அப்படின்றாங்க. ஓ, அப்போ நாமம் போடுறவங்கன்னா அப்போ பெருமாள் அப்படி போயிடணுமே, எப்படி வந்து இவங்களுக்கு மாரியம்மன் வருது அப்படின்றப்போ இவங்க அப்போ கூன் பாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் இவங்களுடைய குடும்பம் வந்து அங்கே அவர்கிட்ட இருந்திருக்கு, வம்சாவளியா. அப்போ கூன் பாண்டியன் வந்து மாரியம்மனை வழிபடுறாரு. அப்ப இவங்க எல்லாரும் மாரியம்மனை வழிபடுறாங்க. இவங்களுடைய வகுப்பு வேறையா இருந்தா கூட இவங்க அந்த பட்டை சம்பந்தப்பட்ட தெய்வத்தை வழிபடுறாங்க. அப்ப அந்த பொண்ணை நாங்க பட்டை தான் சார் போடுறோம், நாங்க கம்யூனிட்டி வேறையா இருந்தாலும் நாங்க பல காலமா நாங்க பட்டை போட்டு அந்த சாமிகளை வழங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இதுல பல தகவல் உள்ள இருக்குங்கய்யா. அப்ப இது எடுக்கும்போது பிரசன்னம் தான் காட்டி கொடுக்கும். இப்போ இவங்களுக்கு வேற நாமம் போடக்கூடிய தெய்வங்கள் எதையுமே இவங்களுக்கு பிரசன்னமாக காட்டலையே. இதை விட ரொம்ப முக்கியம், அந்த ஸ்தலத்துக்கு போகும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அந்த பொண்ணே சொல்லுது, எங்கள் மாமனார் பேர் மாரியப்பன், எங்களுக்கு வரக்கூடிய தெய்வம் மாரியம்மன். அப்போது அங்கே சந்திரனில் கேது நிற்கிது, உதயத்தில் கேது நிற்கிதுன்றப்போ அங்கே அந்த ஸ்தலத்துலேருந்து விநாயகர் எடுத்து வந்து மீனாட்சி அம்மன் கோயில் வச்சுருக்கிறாங்க. அப்போ இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். முதல்ல எது உங்கள் குலதெய்வம் இல்லைன்றது சொல்லும். மதுரை மீனாட்சி இல்லைம்மா, மதுரையை கூட சார்ந்த தெய்வம், ஆனால் வண்டியூர் மாரியம்மன் அப்படின்னு சொல்லும்போது கண் கலங்கிட்டாங்க. சார் இன்னி வரைக்கும் எங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு அம்மன் கோயில் பக்கத்தில் வந்துடும். அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, ஆனால் அங்கே கூட அவங்க வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில். அப்போ இவங்களுக்கு இயல்புலேயும் அம்மன் வந்து கூட இருந்துக்கிட்டே இருக்கா. ஆனால் மெயினாக வந்து அவங்களுடைய குலதெய்வமான வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு இன்னும் அவங்க போகாமல் இருந்திருக்காங்க. இது கண்டுபிடிச்சு போயிட்டு வந்து அவ்வளோ அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க உணர்றாங்க, நாங்கள் போகாத கோயில், ஆனால் இந்த கோயில் வந்து நாங்கள் போகும்போது எங்கள் குழந்தைகளும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, நாங்களும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், ஒரு சொந்த தாயோட மடியில் போய் விழுந்த மாதிரி எங்களுக்கு உணர்வு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுலே ரொம்ப அவங்க லைஃப் என்னத்துக்காக வந்தாங்களோ நடந்துருச்சுங்க சார். எந்த விஷயத்துக்காக அவங்க வந்து அப்படியே காத்திருந்தாங்களோ இந்த குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுறதுக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றம், மேஜிக். இப்போ தெரியுதுங்களா, அதிர்ஷ்ட ஜோதிடர் மட்டுமல்ல 360 டிகிரி அனலைஸ் பண்ணுறேன்னு சொன்னது ப்ரூஃப் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தவங்க ஜாதகம் தானே நீங்கள் எப்படி பார்க்குறது கிடையாது, 360 டிகிரி கோணத்தில் பார்த்து ஒன்றுத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறீங்க. எல்லாம் ஜாதகம் காமிச்சு கொடுத்துருச்சு. விநாயகர் வந்தது, அந்த வண்டிங்கிற பேர் வந்தது, எல்லா விஷயத்துக்குள்ளேயும் வந்துருச்சு உங்களுக்கு. அவங்க நாம போட்ட வம்சாவளியில் இருந்தாலும் நீங்கள் அந்த சைடு தேவையில்ல பாருங்கள். என்னுடைய பூர்வீகம் மதுரை, அவங்க பூர்வீகமும் மதுரை. என் தந்தை பேரும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த மன்னருடைய பேரும் ஒன்று. இப்போ என் மூலமா அவங்களுக்கு அந்த தெய்வம் கண்டுபிடிச்சு வரணுன்றது விதி. அவங்க என்னகிட்ட வரணுன்றது கடவுள் இட்ட ஒரு கட்டளை. அதுக்கு தீர்வு இங்கே தான் இருந்திருக்கு. அதனால தான் அந்த குலத்தோட தெய்வத்தை அந்த வீட்டு மருமகள் வந்து கண்டுபிடிக்கணுன்றது விதிங்கய்யா. 2 தலைமுறை கழிச்சு அவங்க மாமனார் கண்டுபிடிக்கல, அவங்க ஹஸ்பண்டும் கண்டுபிடிக்கல. இந்த பொண்ணு வந்து தன் குழந்தைகள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு வந்து குலதெய்வம் அருள் இல்லைன்னு எல்லா ஜோதிடரும் சொல்றாங்களே, எப்படியாவது அது ஆண் தெய்வம் பெண் தெய்வம்ன்றதை தாண்டி எது தெய்வம் எங்க இருக்கு எந்த ஊர்ல இருக்குன்னு எடுக்கணும்னு போராடுறாங்க. அந்த பொண்ணு அங்க சுத்தி இங்க வந்து என் மூலமா கிடைக்கணுன்றது அந்த பிரசனத்திலே வருதுங்கய்யா. காமிச்சு கொடுத்தீங்க, குலதெய்வத்தை போய் பார்த்து பலன் அடைஞ்சாங்க. சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டே இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனைக்காக உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க. அது வேற அவங்களுக்கு. இது ரொம்ப பெக்யூலியராக நல்ல கேள்விங்கய்யா. இது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப சிறந்த கேள்வி. இப்போ முதல்ல சொன்ன கேஸ் வந்து அவங்க குலதெய்வம் தெரியல, அவங்க கும்பிடுறதுக்கு தயாரா இருக்காங்க, அந்த கோயிலுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. பட் எது கரெக்டாக சொல்லி நம்மளுடைய டெஸ்டினேஷன் எதுன்னு தெரியாம அல்லாடுறாங்க. இது ஒரு நல்ல கேள்விங்க. இங்க பல பேர் பண்ற தேவை இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். குலதெய்வம் இல்லாம தேடுறாங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் குலதெய்வத்துல அருமையை கேட்டு பாருங்க. யாராவது சொல்லிட மாட்டாங்களா? யாராவது ஆத்தென்டிக்கா சும்மா அவரை பிடிச்சிக்கோ இவரை பிடிச்சிக்கோன்றது வேறங்கய்யா. அங்க போய் ஸ்தலத்துல போகும்போது தான் இது நம்ம குலதெய்வம்ன்றத உங்களுக்கு உணர்த்தும். உங்க மனம் சொல்லும், உங்க கண்ணுல இருந்து வழியில கண்ணீர் சொல்லும், உங்களுக்கு ஏற்படுற அந்த படபடப்பு சொல்லும். இதான் நம்ம குலதெய்வம்ன்றது உள் மனத்துக்கு தெரியும். அந்த குழந்தைங்க அப்படி சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது தன்னுடைய பாட்டி வீட்டுக்கோ தாத்தா வீட்டுக்கோ போனால் எப்படி இருக்கும் சார்? அங்கே தாங்க அவங்களோட முன்னோர்கள் இருப்பாங்க, அங்கே தான் முன்னோர்கள் அருள் கிடைக்கும். அப்போ குலதெய்வமும் தெரியும், ஆனாலும் போயிட்டும் இருப்பாங்க. ஆனாலும் அதை ஒரு சின்சியராக பண்ணுறது இல்லைங்கிறப்ப அங்கேயும் பிரச்சனை வெடிக்கும். நீங்கள் குலதெய்வத்தை கோயிலை சரியாக போய் வர்றது இல்லைங்கிறதும் உங்களோட ஜாதகத்தை தெளிவாக காட்டி கொடுத்துருங்கய்யா. ஐயா ஒரு செல்வந்தருங்கய்யா, அவங்க நினச்சா எந்த செலவு வேணால் பண்ணலாம், எந்த ஒரு ஆன்மீக செலவுகள் ஒரு தெய்வத்துக்கான செலவுகள் பண்ணலாம், பணம் ஒரு பேட்டரே கிடையாது. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க குழந்தைக்கு ஒரு பிரச்சனைங்கய்யா வர்றாங்க. வந்து பார்த்தா ஐயா அவங்க குலதெய்வத்தில் பிரச்சனை காட்டுது. அப்படிலாம் இல்லைங்களே, நாங்கள் போகிறோம் வரணும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அவங்க குலதெய்வத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றது மட்டும் துல்லியமாக தெரியுதுங்கய்யா. அவங்களுக்கு குலதெய்வம் இருக்குது, குலதெய்வம் கோயில் தெரியும், எல்லாமே ப்ராப்பர் பக்கா.
அவங்க போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதை தாண்டி இந்த பொண்ணுக்கான தீர்வு, இப்போ என்ன பிரச்சனைக்காக வராங்களோ அதுக்கான தீர்வு, அதுக்கான மாத்திரை, அதுக்கான மெடிசின் சொல்யூஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா அது குலதெய்வத்தில் இருக்கு. அப்போ நான் கேட்குறேன், ஐயா உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலில் அந்த குலதெய்வம் இருக்கு இல்லையா, அந்த தெய்வம், அந்த அந்த அம்பாளுடைய அந்த சிலையில் வந்து ஏதாவது ஒரு சிதைவு இருக்குங்களாயா? சிதைவுனா என்ன அப்படின்னு கேட்குறேன். ஏதாவது ஒரு பாகம் வந்து உடஞ்சிருக்கிறது அந்த மாதிரி இருக்குங்களாயா? ஆமாம், அந்த அம்மனுக்கு கொஞ்சம் உடஞ்சிதான் இருக்கும். அந்த கையில் வந்து விரல் வந்து உடஞ்சிருக்கும், காலில் கூட விரல் உடஞ்சிருக்கும், அப்புறம் வந்து அந்த குதிரை கூட உடஞ்சிதான் இருக்குது. அப்படியா? எத்தனை வருஷம் கோயில்? அது பல வருஷம் கோயில், பல பேருக்கு அது எங்கள் ஊரில் அது ஒரு குலதெய்வம், நாங்கள் ஒன் ஆஃப் தி குரூப்பு அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் இது எடுக்கல. அது எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்கய்யா, காசு இல்லைன்றதுக்காக பண்ணுறாங்கய்யா. எல்லாரும் சேர்ந்து போட்டு காசு போட்டு பண்ணணும் இல்லைங்கய்யா. அது வந்து எல்லாரும் ஒன்று கூடி வர மாட்டேங்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஊரில் இருக்கான், இப்படியே தள்ளி போயிட்டுருக்கு. ஏன் அதை நீங்கள் எடுத்து முழுசாக பண்ணால் என்ன? எத்தனை கோடி ரூபாய் செலவாயிட போகுது? கோடிலாம் இல்லைங்க, சும்மா கொஞ்சம் சில ஆயிரங்கள் இருந்தால் போதும், நம்ம அதை பக்காவாக அதோடைய பழமைத்தன்மை மாறாமலே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு வேற சொல்கிறார். இன்னும் குறிப்பிட்ட அவர் அது சார்ந்த தொழில் தான் இருக்கார். இன்டீரியர் டெக்கரேஷன், சிவில் இன்ஜினியரிங் இப்படி தான் இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா ரொம்ப சுலமா தன்னோட டீமை கொண்டு போய் நிறுத்தி அந்த விஷயத்தை மொத்தம் தான் பண்ண முடியும். அப்படி எங்க நீங்க பண்ணல, நீங்களே எடுத்து பண்ணலாமே என்ன? ஐயா இல்லைங்க, அப்படி இல்லை, அது வந்து எல்லாருக்கும் பொதுவான கோயில், நம்ம மட்டும் போய் பண்ண முடியாது, இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா நீங்க முயற்சி பண்ணி நீங்க முன்னெடுத்து உங்க ஊர் மக்கள் தடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்படி முயற்சியெலாம் எடுக்கலைங்கய்யா, போகிறோம் என்னைக்கோ போகிறோம், அது அப்படியே இருக்குது, நம்மளும் சாமி கும்பிட்டு வரோம், குலதெய்வத்து கோயிலுக்கு போனோம், அவ்வளோதானங்கய்யா. சரி, அந்த குரூப்லேயே உங்களுடைய பெரிய பணக்காரங்க யார்? அந்த அந்த சாமிக்கு அந்த குலதெய்வத்துக்கு உள்ள ஆட்கள். அந்த குரூப்பில் நான் தாங்க அதிக சம்பாதிக்கிறேன். ஐயா நல்லா கவனிங்க, ஒரு தாய்க்கு 2-3 குழந்தைங்க இருக்கும் ஒரு வீட்டில், ஆனால் எல்லாரும் சமமாக தான் அன்பு செலுத்தும். அப்புறம் பொருளாதார வளர்ச்சின்னு ஒன்று இருக்குங்கய்யா. ஒன்னாவே சாப்பிடுவாங்க, ஒன்னாவே தூங்குவாங்க, ஒன்னா படிப்பாங்க. அப்புறம் வளர்ந்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருளாதார நிலை அமையும். மூத்த பையன் ஒரு சம்பாதிப்பான், நடுப்பையன் ஒரு சம்பாதிப்பான், சின்ன பையன் ஒரு சம்பாதிப்பான். அது ஒரே மாதிரி இருக்குன்ற அவசியமும் இல்லை. ஆனால் அந்த தாய் என்ன பண்ணும், இதை பார்த்துட்டே இருக்கும். நம்ம அம்மா மூத்தவன் கொஞ்சம் சிரமப்படுறான், இளையவன் பரவாயில்ல, சின்ன பையன் நல்லாவே சம்பாதிக்கிறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து சின்ன பையன்கிட்டே தான் போய் சில விஷயங்களை கேட்கும். இதே அம்மா கூட முடியல, ஆஸ்பத்திரியில் சேராதுன்னு ஒன்று அந்த சின்ன பையன் உனக்கு என்ன, நான் மட்டுமா பிள்ளை, 3 பிள்ளைங்க இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் என்னையே கேட்குறிய அப்படின்னு கேட்டக்கூடாது. அவங்க தெரிஞ்சுதான் வந்து உன்ட்ட கேட்குறாங்க. 2 குழந்தைங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பொருளாதார ரீதியா, அவங்ககிட்ட மேற்கொண்டு போய் நான் கேட்டு எனக்கான விஷயத்தை நான் பண்ண முடியாது. நீ கொஞ்சம் நல்லா தானே இருக்க, அப்போ நான் உங்ககிட்ட வந்து கேட்க முடியும். நீ வந்து இப்படி இது பண்ணாத, கம்பேர் பண்ணாத உன்னை மற்ற குழந்தைங்களோட. சரி நம்ம வெல் ஆஃபாக இருக்கோம், நம்ம பண்ணிக்கலாம்னு நினை, அது உனக்கு நல்லது தானே ஒரு தாய் நினைக்கும். உங்கள் குலதெய்வம் தானே உங்கள் தாய். மற்றவங்கெல்லாம் அந்த ஊருக்குள்ள இருந்து ஏதோ சின்ன சின்ன சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய தொகையை எடுத்து வந்து இதில் பங்கா போடுறது அவங்களுக்கு ஒரு பெயின். அன்றாடமாக அவங்க செலவு பண்ணிட்டு இருக்கும்போது இதில் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாய் போடும், உங்களுக்கு வந்து ஒரு மேட்டர் ஆஃப் மினிட். அப்போ அவங்க மனமும் காயப்பற்றாதபடி, நீங்களும் உங்களோட பணத்திமுறை காட்டிடாதபடி, குலதெய்வ கோயிலையோ எந்த கோயிலையுமே உங்கள் பணத்திமுறை காட்டிடவே கூடாது. முதல்ல உங்களுக்கு கிடைச்சிக்க எல்லா உயர்வும் கடவுளிட்ட பிச்சைன்ற நினைச்சா மட்டும்தான் அது உங்களுக்கு உதவும். அப்போ அதுவும் குலதெய்வ கோயிலில் போய் நான் பணக்காரன் அப்படின்னு ஊருக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு ஒரு லாரி இறக்குறது, மண்ணை இறக்குறது அப்படி பண்ணிடாதீங்க. எல்லாரையும் அன்பாக கூப்பிட்டு எல்லாரையும் கூட நான் பெருந்தொகை போடுறேன், என்னால் முடியும், அந்த தாய் நம்ம குலதெய்வம் எனக்கு பிச்சை போட்டிருக்கா, அதை திருப்பி அவளுக்கு பண்ணுறதா மரியாதை. நீங்கள் உங்களால் முடிஞ்ச உடல் உழைப்பையோ இல்லை உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியோ பண்ணுங்க, இது நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக அடுத்த பொங்கல் வைக்கும்போது நம்ம வந்து ஒரு புனரமைக்கப்பட்ட நம்மளுடைய தெய்வத்துக்கு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஆதரவோடு பண்ணுங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் பணக்கார திமிரை காட்டுறீங்கன்றது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அவர் யோசிச்சார். ஐயா இதற்கும் என் பொண்ணோடைய ஆரோக்கியத்துக்கு என்னங்க என் சம்பந்தம்? நீங்கள் சம்பந்தம்லாம் பார்க்காதீங்கய்யா, இங்கே காட்டுது பிரசன்னமாக. உங்களால் இன்னைக்கு ஆரம்பித்து அடுத்த திருவிழாவுக்குள்ளே உங்கள் தாயை வந்து சீரமைச்சிட முடியுமா? ஐயா முதல்ல நான் மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு இது நாள் வரைக்கும் நம்ம எடுத்து பண்ணிடலாமே எனக்கு தோணாமல் போயிடுச்சுங்களே. என் பொண்ணுக்கு சரியாகலன்றது வேற விஷயங்கய்யா. இந்த அம்மா வந்து மற்ற குழந்தைங்கள் அப்படின்னு சொன்னீங்களே, அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நானே அந்த தவறை எங்கள் அம்மாக்கிட்டே பண்ணியிருக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கே 2-3 ஆம்பளை பசங்க தான், நான் அதில் பணக்காரனாக இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து என்கிட்டே கேட்கும்போது என்கிட்டே ஏன் கேட்குறேன், 2 பசங்க கிட்ட கேட்க வேண்டியதானே, 2 நாள் அங்கே போய் தங்க வேண்டியதானலாம் நான் கத்தியிருக்கேன். நீங்கள் குலதெய்வத்தை சொல்கிறீங்க, நான் எங்கள் அம்மாவுக்கே அதை தப்பு பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கே அதை துரோகத்தை பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மாவோட மனசே அப்படி காயப்படுத்திருக்கேன், முதல்ல எங்கள் அம்மா இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாருங்க.
கண் கலங்கிட்டார் அப்படியே. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, அம்மா எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வாம்மா, என் வீட்டிலே இருமா, அண்ணன் தம்பியால் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, அவங்களாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, நீ கிளம்பி வாம்மா அப்படின்னு. வேணாம்ப்பா, நீ வந்து திடீர்னு திட்டுவ, இனிமேல் திட்டவே மாட்டேம்மா, முதல்ல வாம்மா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு சேர்ந்து போவோம்மா அப்படின்னு சொல்லி இவரே வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி துணிமணிலாம் எடுத்துகிட்டு காரில் வச்சு அந்த அம்மாவை பவனியாக அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து இவருடைய அரண்மனை வச்சுட்டாருங்கய்யா. அதுக்கு ஃபோன் பண்ண சார், ஐயா குலதெய்வம் கோயிலுக்கு நான் போகிறேன், அதுக்குன்னு என் தெய்வத்தை கொண்டு வந்து என் வீட்டில் வச்சுட்டேன், எங்கள் அண்ணன் தம்பி வீட்டில். அதனால தான் வீடு அரண்மனையாக போயிடுச்சு. ஆமாங்கய்யா, அவங்க அண்ணன் தம்பி வீட்டுலாம் சொல்லிட்டாரா, இனிமேல் அம்மாவை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணும்னா அம்மாவை இங்கே வந்து பாருங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் சந்தோஷம். இனிமேல் நம்ம அம்மா வந்து நல்லா பார்த்து கிடைக்கும், நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க இவருடைய தாயை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய அண்ணன் தம்பியும் கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஒற்றுமையா முதல்ல அந்த கோயிலுக்கு போயிருக்காங்கய்யா. போய் புனரமைக்க இங்க மேஜிக் நடக்குதுங்கய்யா. அங்க போய் நிக்கிறாரு குடும்பத்தோட. இந்த பொண்ணால அந்த கோயிலுக்கு கூட போக முடியாத சூழல். எந்த பொண்ணுக்காக தன்னோட டாக்டருக்காக பார்த்தாரோ, இந்த பொண்ணுக்கு அருமையான டாக்டர் அமைதுங்கய்யா. கைவிட்ட கேஸ் அந்த பொண்ணு, யாரோ டாக்டர் அமைகிறாரு. அங்க முதல் புனரமைப்பு நடக்கும் போதே இங்க டாக்டர் கிடைக்கிறாரு. அந்த புனரமைப்பு முடியும் போதே இந்த பொண்ணு குணமாகுது. மேஜிக்குங்கய்யா. பெற்ற தாய் மனசை குளிர்விக்காம அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க? வச்ச நீங்க சம்பாதிச்ச அப்புறம் என்னதுக்கு? மண்ணுக்கு சமம் ஐயா. அந்த அம்மா பெத்து வளர்த்து படிக்க வச்சு உங்களை ஆளாக்காம நீங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? முதல்ல உங்க அம்மா தான் தெய்வம், அப்புறம் குல தெய்வம், ரெண்டும் ஒண்ணுதான். அது உங்களுக்கு காட்டிடுதே. தாய் மனம் வேதனைப்பட்டிருக்கான்னு சொன்ன உடனே கண்டுபிடிச்சார் அவர். என் தாய் மனவேதனை இருக்கு, நான் வணங்க வேண்டிய குலதெய்வ தாய் மனவேதனை இருக்கு. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கய்யா. இன்னும் நல்ல பணக்காரனா இருக்காரு. சூப்பர். அதாவது அந்த புது வருஷம் பிறந்து ஒரு நாள் தானே ஆகுது, தலையில் நிறைய அடுக்குகள் இருந்தது. என் ராசிக்கு இது உச்சமா அது நீச்சமான்னு எல்லாத்தையும் தட்டிட்டு குலதெய்வத்துக்கு போய் பிடிச்சிக்கன்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க பாருங்க. அந்த குலதெய்வம் போயிட்டுருக்கிறவனா இருந்தால் கூட ஒன்றால் அந்த கோயிலில் என்ன செஞ்சுக்க முடியும்? ஒருத்தரால் கூட்டி சுத்தம் பண்ணணும்னா கூட்டிட்டு வா. ஒன்றை காசு பணமே இல்லையா, குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் போய் சுத்தம் பண்ணிட்டு வா. எண்ணெய் வளைஞ்சிருக்கா, துணி எடுத்து போய் தொடச்சிட்டு வாங்க, பாத்திரத்தை கொடுங்க, கழுவி கொடுக்குறோம் அந்த தட்டை. ஐயா என்னோட பணிவான ஒரு கருத்துங்கய்யா, சொல்லுங்க. ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா முடிந்த வரைக்கும் அந்த கோயிலை அசுத்தம் பண்ணிடாதீங்க. சுத்தம் முடிஞ்சா சுத்தப்படுத்துங்க, முடிஞ்சா அசுத்தப்படுத்தாதீங்க. ஒரு பிரசாதம் வாங்குறீங்களா, அவன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கசக்கி அங்கே போட்டு வந்தது. யார் கிளீன் பண்ணுவாங்க? கிளீன் பண்றதுக்கு இருப்பாங்க, பணியாளர்கள் இருப்பாங்க, அவர்களும் மனிதர்கள் தான். அவங்களால முடிஞ்ச குப்பையை சுத்தப்படுத்துறாங்க. நீங்க மேற்கொண்டு குப்பையாக்காதீங்க. இந்த விபூதி எடுத்துட்டு போய் அந்த செவத்துல அடிக்கிறது, ஐயா அது ஒவ்வொன்றும் ஒரு சிற்பம். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எவனோ ஒரு மனுஷன், 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன் செதுக்கி இருக்கான். எத்தனை கனவுகளோட செதுக்கி இருப்பான். இது வந்து கோயிலுக்கான பணி செய்யறோம். பல பேர் வந்து லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் வந்து வணங்க போறாங்க. நாம செத்த பிறகு இந்த கோயில் இருக்க போகுது, நம்மளோட வேலை வந்து அங்க இருக்க போகுது, நம்ம செஞ்ச பணி அங்க இருக்க போகுது, நம்மளுடைய சிற்பம் நம்மளுடைய கலை அங்க பேசப்படும். அப்படி கனவுகளோட செதுக்கி இருப்பான். அவனோட உயிரே அங்கதான் இருக்கும், அவனோட ஆத்மாவே அங்கதாங்க இருக்கும். உங்களுக்கு அது கல்லையா? செஞ்சவனுக்கு சிற்பம், ஓவியம், கலை, அதுல போய் நீங்க விபூதி அடிக்கிறீங்க, கெட்டு போயிடாதா? நீங்க 10 பேர் அடிச்சா 1,00,000 பேர் அடிச்சா அது என்ன கல் என்ன ஆகும்? சாபம் கொடுத்துறாது. ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அழகாக்கிட்டு வரணும். ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போறீங்கன்னா கூட நீங்க அங்க எப்படி நடந்துட்டு வரீங்கன்றத பாக்குறீங்க. அப்ப ஒரு கோயிலையே நீங்க அவ்வளவு அலட்சியமா ட்ரீட் பண்றீங்க. முதல்ல அங்க இருக்க பணியாளர்கிட்ட நல்ல பேர் வாங்குங்க, அவங்களுக்கு கத்த விடாதீங்க. கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறனாலதான் அங்க பணியாளர் இருக்கிறாங்க. அவங்களே கடவுளின் ரூபங்கயா. அங்க கூட்டுறவங்கல இருந்து பெருக்கிறவங்கல இருந்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்கள், அங்க அலுவலர்கள் எல்லாருமே வந்து கடவுளின் பரிபூர்ண அருள் பெற்றவங்க. அங்க போய் சண்டை போடுறது, நான் யார் தெரியுமா அப்படின்னு. ஐயா, இறைவனின் சனத்தில் நீ வந்து சாதாரண அற்ப புழு. அங்க வேலை பார்க்கறவங்க உங்களோட வசதியானவன்ற நீங்க நினைங்க. நாம தானே தேடி போறோம். அந்த இடத்துல சுத்தப்படுத்துங்க, குப்பையை எடுத்து குப்பையில போடுங்க. எங்க இருக்கீங்க? கோயில் இருக்கீங்க. அதாவது வெளிநாட்டை உதாரணம் சொல்லுவாங்க. வெளிநாட்டில் மக்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கிறதுனால தான் அந்த அசுத்தமாக மாட்டேங்குது. குப்பை தொட்டியில் குப்பை போடுவான், சத்தம் ஆரன் தேவையான இடத்துல பயன்படுத்துவான், நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது. ஆனால் இங்கே எல்லாத்தையும் செஞ்சு விட்டு வெளிநாடெலாம் அப்படி இருந்த மாதிரி நீ கரெக்ட் பண்ணால் தான் எல்லாம் சரியாகும். ஒரு குப்பையை கசிக்கு ரோட்டில் போடுறதுக்கு முன்னாடி யோசிங்கய்யா. அதை க்ளீன் பண்ண போகிறவங்களுக்கும் ஒரு பணியாளர், ஒரு மனிதர் தான். அவங்களுக்கு நம்ம சிரமம் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைங்க. அந்த இடத்துல குப்பை எடுக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல போய் எடுப்பாங்க. நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டிங்கன்னா அது ஒரு புண்ணியங்கய்யா. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சி ஆர்வத்தோடு நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எல்லார் மனசுலையும் சம்பட்டி எடுத்து அடிச்சிடுறீங்க. தெரிஞ்சுக்கணும்னு இந்த நியூ இயரில் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்ணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அதெல்லாம் சரி. இந்த ஐயா ஒரு சின்ன உதாரணம், ஆன்மீக உதாரணம். கோயிலுக்குள்ளே அசுத்தம் பண்ணாதீங்க, சத்தம் பண்ணாதீங்க.
2 ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டாங்க. மிக மிக அற்புதமான கருத்துக்கள், ஆழமான உண்மைகள், அத்தியாவசியமான தேவைகள். குலதெய்வம் உண்மையிலே மெய் செலுத்த உதாரணங்கள் சொன்னவங்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றிங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பல விஷயங்களை தந்திருக்கும். கேட்கிறதோடு மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சோம், என்ன மாற்றத்தை உணர்ந்தோன்றதை சில விஷயங்களை செய்து பாருங்கள், பல மாற்றங்களை பெறுவீர்கள். இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566626742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த 2ஐயும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.